வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனக்கு எப்பயுமே வேணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா மண்டே எடுத்த விலாக் தாங்க. நைட் ரொட்டீனு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங்கே நிறையா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் தம்பி ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ காலிஃப்ளவரை தண்டு காம்பு எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த மாதிரி புழு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 days வரைக்குமே நல்லாவே தாங்கும். எப்பயுமே நான் இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நைட்டே முந்தின நாள் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ இது ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வணங்கிடும். பெருசாக போடாமல் ரொம்ப ஃபைனாக நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொடுக்குறப்ப அந்த அஜினோமோட்டோ அதுக்கப்புறம் சாஸஸ் இதெல்லாமே நான் சுத்தமாகவே நான் ஆட் பண்ண மாட்டேங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்வோமோ அந்த மாதிரி மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேங்க. ஸோ கண்டிப்பாக ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.